ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட். ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக தான் கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா தூங்கு மூஞ்சியாக இருந்தனால ஒரு மாதிரி சொங்கி போய் இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இப்படிலாம் இன்ட்ரோவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர்லேயே நம்மளோட இன்ட்ரோவை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். இன்னும் கொஞ்சம் செடியெலாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக செடி வளர்த்துறதுக்காக இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியெல்லாம் வாங்கியிருந்தோம். ஒரு தொட்டியோட விலை வந்து 140 ரூபா வந்தது. இதுலேயே ஒவ்வொரு தொட்டிலையும் 2 சட்டி வந்து பார்த்தீங்கன்னா மண் போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. மண்ணுக்கு தனி விலை தான். ஒரு சட்டி மண் 60 ரூபா சொன்னாங்க. இதுலேயே வந்து செம்மண், கொக்கோ பிட்டு, மண்புழு உரம் இது 3மே கலந்து வந்துடும். ஒரு தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்டி மண் பிடிச்சிது. இது எல்லாமே பெருந்துறையில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரா நர்சரியில் தான் வாங்கியிருந்தோம். அங்கே செடிகளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுரபி நர்சரி போயிருந்தோம். அது எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா இந்த மகிழம் மரம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சர்வேஸ்வரா நர்சரியில் நான் ஏற்கனவே இந்த மரங்கள் வகையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே மகிழம் மரம் வந்து இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் சுரபி நர்சரிக்கு போனோம். இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாமே மோஸ்ட்டாக இப்போ எல்லாம் சர்வேஸ்வரா நர்சரியில் தான் வாங்குகிறோம். ஏன்னா அங்கே ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்குன்னு சுரபி நர்சரியில் நான் குவாலிட்டிலாம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கேயுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்க எல்லா செடியுமே சுரபி நர்சரியில் வாங்கின செடி தான். இந்த இட்லி பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருந்தோம். 2மே வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும்தான் ரெட் கலர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது பூக்கும் போது ஆரஞ்சு கலரில் பூத்து அதுக்கப்புறமேட்டு எல்லோ கலரில் மாறி வாடி போகுது. ஸோ ஒரு செடி வந்து ஃபுல் ரெட்டாக பூக்குது, ஒன்று வந்து அந்த ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரோஸை பார்த்தனையுமே தூக்கிட்டேன். இந்த டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலரில் இருக்குது. நம்ம ஸ்கின் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலரில் இல்லை, ஆரஞ்சு கலரை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெயின் லில்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிங்க் கலரில் 3 இருக்குது, ஒயிட் கலரில் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து இன்னொரு 3 செடி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ரெயின் லில்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 செடி வந்து நிறைய பூ இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த ரெயின் லில்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ சின்னதாக இருக்குது. ஆனால் இதோட பூ எல்லாமே பெருசாக இருக்குது. இது வச்சு இது மறுபடியும் பூ பூக்கும் போது எப்படி பூக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த கலர் காக்கட்டான் பூ வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இதுலேருந்து ஒரு செடி எடுத்தோம். செவந்தி பூவில் 2 கலர் எடுத்தோம். ஒன்று வந்து எல்லோ, அதுக்கப்புறமேட்டு இந்த மெரூன் வயலட் கலந்த மாதிரி ஒரு கலர். இதை பற்றி நான் ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு ஒழுங்காக வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர் வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பார்ப்போம் இந்த செடி வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத. எல்லோ வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து இந்த மணி பிளான்ட் சர்வேஸ்வரா நர்சரியில் நான் பாட்ஸ் எல்லாம் எடுக்க போயிருந்தேன். அப்போ இந்த மணி பிளான்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இதையும் ஒன்று தூக்கிட்டேன். மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வளர்கிறதுக்கு. அடுத்து இந்த வாட்டர் லில்லி, இது வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா ஒருத்தவங்க கிட்டேருந்து சொல்லி வச்சு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 500 ருபீஸ் வந்தது. இதை நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவாக நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் ஆச்சு எப்படியாச்சும் இந்த வாட்டர் லில்லியை வந்து நான் வளர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். இன்னைக்கு செடியெல்லாம் கட் பண்ணி விட்டு உரமெல்லாம் போடுறதுக்காக 2 தாத்தா வேலைக்கு வர போகிறாங்க. அவங்க கிட்டேயே சொல்லிடணும் செம்பருத்தி வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா கிளையிலையுமே நிறைய மொக்கு இருக்குது செம்பருத்தியில். வாங்கிட்டு வந்த ரெயின் லில்லிலாம் நம்ம இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். பழைய ரெயின் லில்லி இருந்தது கூடயே சேர்த்து வச்சிட போகிறோம். இந்த மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பூவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் போது முருகர் நம்ம கிட்ட வந்துட்டார். மயில் வந்து நம்ம வீட்டு டேங்க்கில் நின்றுட்டு இருந்தது. அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன். இடையில ஏதாவது ஒன்று எனக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அதனால் இளநீ ஒரு டம்ளர் குடித்தேன். வேலை செய்கிறதுக்கும் 2 தாத்தா வந்து வந்துட்டாங்க. எடுத்தனே ஃபஸ்ட்டு இந்த புல்லெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பூச்செடி எது எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த பக்கம், அதாவது இப்போ காமிச்சிட்டு இருக்க இட்லி பூச்செடி இருக்கிற இடத்துல வந்து எர்த் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இடத்த பெருசாக தோண்ட முடியாது. அதனால் குட்டியாக இருக்கிற செடி அங்கே வச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த புல்லெல்லாம் அடியோட கட் பண்ணி எடுத்துட்டாலுமே அது மறுபடியும் ஒரு 2-3 நாளில் நல்லாவே தளைஞ்சு உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டாவே போதும். சைடில் இருக்க எல்லா மரத்தையுமே கூட நாங்கள் அரக்கி விட சொல்லிட்டோம். ஸோ அதுவுமே எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் 2 விஷயத்த மட்டும் உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் வந்து ஒரு 2 கிலோ வாங்கியிருந்தோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ வந்து வாட்டர் லில்லிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இது டிஏபி வந்து வாங்கியிருந்தோம். இது டிஏபின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால்
இதை ஒருத்தங்க பெர்லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது டிஏபியா பெர்லைட்டா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. உங்கள் யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தாத்தா 2 பேத்துக்குமே சரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கரெக்டாக 1 டம்ளர் டீ டான் அவங்க கைக்கு போயிடும். ரெயின் லில்லி இருக்கக்கூடிய இடத்துல போட்டிருந்த புல் மேட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னா அது மண்ணில் இருக்க சத்தை எல்லாத்தையுமே அதுவே எடுத்துருது. ஸோ ரெயின் லில்லி வந்து ஒழுங்காக வளர முடியல. அதோட பல்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. சிலதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கையோட வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி எல்லா புள்ளியுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெறும் செடியை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ரெட் கலரை விடவே பிங்க் கலரை விடவே ஒயிட் கலர் வந்து சுத்தமாக வரவே இல்லை. பிங்க் கலர் கூட நல்லா பூ பூக்குது, ஆனால் ஒயிட் கலர் வந்து பூவே பூக்க மாட்டேங்குது. வீட்டோட பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் அது காடுன்னே சொல்லலாம். அங்கேருந்து நிறையா பூச்சி, பூரா, அதுக்கப்புறமேட்டு தவளை, பாம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி விருந்தாளிகளாக வந்துட்டு போவாங்க. அதனால இந்த ஏரியாவையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லிட்டோம். வேலைக்கு வந்த 2 தாத்தாவுமே நல்லா வேலை செஞ்சாங்க. எந்த வேலை கொடுத்தாலுமே டக்குன்னு பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். நம்ம வந்து இந்த செடியை பிடுங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த செடியை வந்து அவங்க பிடுங்கிடுவாங்க. அதனால நம்ம பக்கத்துலேயே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை செடி. இது செங்காமு தலை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது எங்கள் தோட்டத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி வீட்லேயுமே வந்து ஒரு செடி வச்சுருக்கோம். அவங்க வந்து அரை மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி வேலையை முடிச்சுட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சாங்க. அவங்க வச்சுருக்க கட்டர் வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணுறதை விடவே இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. இந்த கட்டர் வந்து பார்த்திங்கன்னா 600 700 சொன்னாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நம்மளும் வாங்கி வச்சுட்டு வீட்டில் நம்மளுமே கட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நம்மளால் அவ்வளோ வேலைகளை அவங்க செய்கிற அளவுக்கு எனர்ஜியோட நம்மளால செய்ய முடியாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வேலையில் நானே உட்காந்து பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையாக தான் செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிச்சோன்னே அந்த இடத்த எல்லாத்தையுமே நாமளே தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தினமுமே ஒவ்வொரு ஏரியாவை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் அந்த 2 தாத்தாவை வர சொல்லியிருக்கோம். அந்த 2 தாத்தா மாதத்துக்கு ஒருக்கா வந்து எல்லா செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு உரமெல்லாம் போட்டுவிட்டு போயிடுவாங்க. டிங்கு வெளியில் இருந்தது அப்படின்னா அவங்கள வேலை செய்யவே விடாது. கத்திக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதை கூண்டுக்குள்ளே விட்டாச்சு. அவங்க வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறமேட்டு கூண்டுலேருந்து வெளியில் விட்டுருவோம். அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க கேப்பில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஊர் ஸ்பெஷல் பச்சை மிளகா சிக்கன், இளநீரில் இருக்கக்கூடிய தேங்காய் போட்டு. அதுலேருந்து நான் தேங்காய் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு. எத்தனை பேர்த்துக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து புல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்து இந்த மல்லிப்பூ, முல்லைப்பூ, இந்த மாதிரி செடியெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டோம். இந்த இடத்துல பூச்செடிகளை தவிர நாங்கள் விட சொன்னது 2 செடி தான். பச்சை மிளகா செடி ஒன்று நல்லா காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தக்காளி கீரை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்துருந்தது. சரி, இது ஒரு நாள் கீரை பொரித்து சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகு தக்காளியும் எடுத்து எங்கள் அம்மா வந்து ஒரு குழம்பு வைப்பாங்க. இது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது 2 மட்டும் விட சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து டக்குன்னு ஃபோர்ஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த பச்சை மிளகாவில் வந்து நிறைய காய்ச்சிருந்தது. எல்லாமே வந்து வீணாக போச்சு. ஏன்னா எல்லாமே வந்து குட்டி குட்டியாக பிஞ்சாக தான் இருந்தது. அதை யூஸும் பண்ண முடியாது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். அவங்க 2 பேருமே 2 பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தனால நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு எதை கட் பண்ணணும் எதை விடணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. நம்ம தான் எல்லாமே சொல்கிற மாதிரி இருந்தது. அவங்க டயர்டானாங்களோ இல்லையோ, பட் நான் வந்து நல்லாவே ட்ரெயின் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெயிலுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால. அதுவும் இல்லாமல் நான் காலையில் இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிச்சதே கிடையாது. நம்மளோட டைமிங் எப்பயுமே 10 o'clock எந்திக்கிறது தான். இன்றைக்கி அவங்க 6 o'clock வந்தனால நானுமே ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சு ரெடியாகி எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால எனக்குமே வந்து கொஞ்சம் தூக்கம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரங்கூன் க்ரீப்பருமே கட் பண்ணி விட்டுட்டோம். மோஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா செடியுமே வந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அப்போ தான் மறுபடியும் வர வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏணியெல்லாம் ஒரே ஆள் அசால்ட்டாக தூக்கிட்டு வந்து நிற்க வச்சாங்க. நம்மளால் கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது. இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்த பப்பாளி மரத்தையுமே நாங்கள் வந்து எடுக்க சொல்லிட்டோம். பப்பாளி வந்து ரொம்ப ஆர்கானிக்கான
பப்பாளி தான், நல்லாவே பழமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்க. அதனால அந்த மரத்தையுமே வந்து நாங்கள் எடுக்க தான் போகிறோம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ நல்லா பப்பாளி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வந்து நம்ம வெட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து பழுத்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பப்பாளி அதிகமாக சாப்பிட மாட்டோம். அப்படியே சாப்பிட்டாலும் இந்த பழமாக சாப்பிட மாட்டோம். காய் பழம் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து பப்பாளி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கேரட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க பப்பாளி மட்டும்தான் சாப்பிடுவோம். அது இல்லாமல் இந்த பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது, நீளமாக வரல. அதனால தான் சரி அதையுமே வெட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டியாச்சு. அவங்க அங்கே வெட்டிகிட்டு இருக்க கேப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லா செடியும் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்குமே வந்து குழம்பாமல் இருக்கும். அதனால சரி நீங்கள் அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருங்க, நான் இந்த செடியெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத வச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செடியாக வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மணி பிளான்ட் அண்ட் வாட்டர் லிலி இது 2 மட்டும் நான் அவங்கள வைக்க சொல்ல, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் லிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஒரு பாட் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த பாட் வந்து நான் அந்த அன்னைக்கு வாங்கிட்டு வரல, நெக்ஸ்ட் டே தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் வாட்டர் லில்லி வைக்கிறதுக்கு எந்த ஒரு பாட்டுமே கிடையாது. மணி பிளான்ட் வந்து நான் முடிவு பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன் மணி பிளான்ட் கூட சேர்த்து வச்சிடலாமா இல்லை இதுக்கு தனியாக பாட் வாங்கி தனியாக வைக்கலாமா அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்காமையே இருந்தேன். சரி ஓகே இது 2ஐயும் நம்மளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு மித்த செடி எல்லாத்தையும் தான் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். போதும் மெதுவாக கத்தி அதான் ஏனுங்களா அப்பா சொல்லிட்டு போனாரு. எல்லாம் அவங்க சாட்டர்டே போது பாருங்க. ஓ இதுக்கே வந்துடும், அவ்வளோ பறைக்க வேணாம் தான். கொஞ்சம் மண்ணை மட்டும் லூஸ் பண்ணி விட்டுருங்க அந்த இதில். பண்ணக்கூடாதா? தண்ணி ஊற்றினா தண்ணி நாம் லூஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அது மேலே பிடிக்காது. மண்ணை மட்டும் இல்லை, அந்த தண்ணி அப்புறம் அந்த புல்லை மேலே வச்சுக்க, அந்த புல்லை மண்ணை தள்ளி அவங்க செடியை நட்டு வைக்க நான் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்குமே தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க சொன்னது உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த செடியை வந்து வைக்கும் போது நான் மண்ணை லூஸ் பண்ணி வைக்க சொன்னேன். அவங்க வந்து அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, அப்படியே வச்சாதான் நல்லா வேர் பிடிச்சி வளரும் அப்படின்னு சொல்லி தானே சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மகிழ மரத்துக்கு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் லில்லி எல்லாத்தையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ அவங்க வந்து அந்த ரெயின் லில்லி வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு கூட மண் எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டு தான் வச்சாங்க. நான் அவங்கக்கிட்ட ஏன் இதுக்கு மட்டும் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, ஏன்னா பெரியவங்க கிட்ட அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இதுக்கு மட்டும் அப்படி வச்சாங்க, அதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டாங்க. எனக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இது போதும், இதுலேயே பாதி செடி உள்ள உயர் மாட்டிருக்கு அந்த அளவுக்கு. போதும் இதுக்கு மேல என்ன பண்றோம் நாம? அவ்வளோதான், நான் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுறேன். அடுத்துதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம பாட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மண் ஃபில் பண்ணி கொண்டு வந்து அப்படியே ஆட்டோவில் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டு மேலே தான் வைக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட பிளானு. ஒவ்வொரு பாட்டாக வந்து தூக்கிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த சாக்குப்பை இருக்குல்ல, சாக்குப்பையை வந்து கிழித்து அதுக்குள்ளே வந்து அந்த தொட்டியை எடுத்து வச்சு 2 பேரும் பிடிச்சிட்டு வந்து தான் எல்லாமே வச்சாங்க. இந்த வேலை வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா என்னால் அவங்க ஃபுல்லாக வச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக அளவு பார்த்து எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சேன். அது தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு வந்து வெயிட் முடியலை. இவ்வளோ வெயிட் அவங்க எப்படி தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அடுத்து வந்து இந்த பாட்டிலெலாம் எந்தெந்த செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி தான் வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த டைம் வைக்கும் போது அவங்க மண்ணெல்லாம் லூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடில் இப்போதைக்கு நாங்கள் வந்து 3 செடி வச்சுருக்கோம். காக்கட்டான் பூ, அதுக்கப்புறமேட்டு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய
அந்த செவ்வந்தி பூ, அதுக்கப்புறமேட்டு அந்த வயலட் கலர் மாதிரி இருந்ததுல அதில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வந்தி பூ 3 பாட்டுக்குமே இந்த 3 செடி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மித்த பாட்ஸ்லாம் வந்து அப்படியே வெறும் மண் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து என்னென்னலாம் செடி வைக்கலாம் அப்படிங்கிறது இன்னுமே நாங்கள் முடிவு பண்ணலை. பூச்செடிகள் தான் வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு தாட்டாக இருக்குது. அதில் என்னென்னலாம் செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பன்னீர் ரோஸ் செடி இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பூவும் பூக்கலை, அதே மாதிரி செடி வளரவே இல்லை. சரி அதை எடுத்து வெயிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் அப்படின்னு எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய 2 பன்னீர் ரோஸ் செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாட்டில் வந்து வச்சுட்டோம். அதில் வந்து நர்சரியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படி வைக்கும் போது அந்த கணு இருக்குல்ல அதை வந்து உள்ளே ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நிறையா வந்து கிளைகள் விட்டு வளரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி வைக்க சொன்னதுக்கு அந்த தாத்தா இல்லை அப்படிலாம் வைக்கக்கூடாது, அப்படி வச்சா செடி வந்து வளரவே வளராது அப்படின்னு சொல்லி அதை அப்படி வச்சு கொடுத்தாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Nitish.